சரியா சொல்லணும்னா என்ன அவரோட எதிரியா பாக்குறாரு. அப்படிலாம் இல்ல கண்மணி. இல்லங்க, அதுதான் உண்மை. உங்க தம்பி உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாருன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப என்ன பண்ணாரு? உங்க பொண்டாட்டியோட தன்மானத்துக்காக நீங்க அவர்கிட்ட கெஞ்சினீங்க. கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணாரு? இல்லையே. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? இதே நான் பண்ணத வீரா பண்ணிருந்து நீங்க அவளை மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தா இந்த சீனே வேற மாதிரி இருந்திருக்கும். அவர் அவளை விட்டு கொடுத்திருக்க மாட்டாருங்க. உங்களை கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு. நீங்க கன்வின்ஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களையும் எதிர்த்து நின்னு இருப்பாரு. உங்க அப்பாக்கு கால் பண்ணிடுவேன்னு உங்களை பயம்படுத்துறாரு. நீங்களும் பயந்துகிட்டு என்னை எல்லாரும் முன்னாடியும் விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. இல்ல, இதுக்கப்புறம் அவரு தப்பே பண்ணாலும் ஒரு வார்த்தை கூட நான் எதிர்த்து பேச மாட்டேன். ஏன்னா சப்போர்ட் எல்லாம் அவரு பக்கம் தானே இருக்கு. வீட்டுல உங்க அத்தை, தோ கடையில இத்தனை பேரு. எனக்கு என்னமோ நான் தான் தனியா இருக்கிற மாதிரி இருக்குங்க. பரவாயில்லங்க, பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி இடத்துல தன்மானத்தை விட்டு கொடுத்து தானே போகணும். நான் பழகிக்கிறேன். கண்மணி, வீரா, மா, இந்தா உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. எனக்கு போஸ்டா? ஆமா, தெளிவா உன் பேரு தான் போட்டிருக்கு பாரு. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஐயோ, யூனிவர்சிட்டில இங்க வச்சு எதுக்கு பிரிக்கிற? ஏன்? என்ன சொல்றது? ஏண்டா இங்க பிரிச்சா என்ன? உனக்கு இதெல்லாம் புரியாது அத்தை. ஏதாச்சும் பர்சனலா வந்திருக்கும். பர்சனலாவா? வீரா, நீ போய் ரூம்ல வச்சு பிரிப்போ. ஏய், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்னு போட்டிருக்கு. இதுல என்ன எனக்கு பர்சனல் வர போகுது? அதெல்லாம் உனக்கு புரியாது. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஒரு புருஷனுக்கு என்ன மரியாதை? நீ உள்ள போய் பிரிப்போ. ஏமாரா, நீதான் உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதி போட்டு அவளை தனியா படிக்க சொல்றியோ? இங்க பாரு. ஏய் சுமார், நான் சினிமால எல்லாம் பாத்திருக்கேன். இந்த மாதிரிதான் புருஷங்க பொண்டாட்டி கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த லெட்டர்ல எழுதி சஸ்பென்ஸா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படித்தானே நீயும் அனுப்பி வச்சிருக்க? இல்ல அடி, நான் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் பண்ணல. சும்மா இருக்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு செட்டும் ஆகாது. நீ உள்ள போய் படிச்சு பாரு. போ கோ போடி. அந்த பையன் இருக்கட்டும். டேய், உண்மையை சொல்லு, அது உன் வேலை தானே? உன் பொண்டாட்டிக்கு ஏதோ சர்ப்ரைஸா பிளான் பண்ற, அப்படிதானே? கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. நீ செம்ம கேடிதான். டேய், என்னடா சர்ப்ரைஸ்? அது 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 சர்ப்ரைஸ் இல்ல. சீக்கிரமா சொல்லு. அது எப்படின்னா, சர்ப்ரைஸ் இல்லையா? அத சொல்லக்கூடாது. டேய், என்ன உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா? போட்டேன்னா அடுத்தவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வமாகற? அவளே கொஞ்ச நேரத்துல ரிவீல் பண்ணுவா, நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. அப்ப நீ சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். வீரா, 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 என்னமாச்சு? என்னமா சத்தம் கேட்டது? என்ன? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க வலிமா. வீரா, வீரா, எங்கம்மா போற? வீரா, என்னாச்சு இவளுக்கு? பேச மாட்டாளே. இவன் சண்டை எதுவும் போட்டானோ? சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு தானே போனா. என்ன? வீரா,
இல்லம்மா. டேய் எழுந்துடா. ஐயா பாபா வந்து வண்டி எடு. ஆ ஆ சீக்கிரம் எடு. சரிங்கய்யா. வாமா வந்து வண்டியில ஏறு. இல்ல மாமா அது ஏம்மா நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியுமா? நான் டிராப் பண்றேன் வா. நீ வந்து வண்டியில ஏறு வா. வா போலாம். உன்னை இந்த நேரத்துல தனியா அனுப்ப முடியாது. வாமா வந்து ஏறுமா. உட்காரு போ. ம் வா. நீ என்னமோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு தானே சொன்ன? போயிட்டாளா? போட்டு விடு. போகட்டும் விடா. என்னடா பேசுற நீ? என்ன பிரச்சனை உங்களுக்கு? போட்டு விடுத்த அவனால திருத்தவே முடியாது. ஒரு சின்ன விஷயம் அதுக்கு இதுக்கு இவ்வளவு கோவப்படுறான்னு எனக்கு புரியல. வீரா கோவப்படுறாளா? ஏய் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. நீ தான் ஏதாவது பண்ணிருப்ப. ஆ யாருக்கு நான் தான் நிறுச்சவன். நான் தான் தப்பு பண்ணேன். அவளை திட்டிட்டேன், அவகிட்ட சண்டை போட்டேன், அதான் அவ கோச்சிட்டு போறா. போதுமா? டேய் போட்டு விடுத்த. போகட்டும் விடா. நீ புரிஞ்சுதான் பேசுறியா? அவ எங்கடா போய்கிட்டு இருக்கா இப்போ? இந்த நேரத்துல வேற எங்க போவா? அவ வீட்டுக்கு தான் போவா. ஓடு. மாறா நீ ரொம்ப தப்பா பேசுற. ஏண்டா இதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு அவளை கட்டி வச்ச? ஆ? அவ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த வீட்டுக்குள்ள வந்தா? அத்தை, அவ பண்ற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ முடியுமா? நிம்மதியே போச்சுட்ட. சும்மா ஏதோ ஒன்று சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டேன். போட்டு விடு.